கன்னிராசி பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த லவ்வே பண்றீங்க அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப கவனம். ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா, புதன் புத்திய மழுங்கடிக்க வைக்கக்கூடிய அமைப்பும் கன்னிராசி பெண்களுக்கு உண்டு. பெரும்பாலும் கன்னிராசியில இருக்கவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிடுவீங்க. அந்த லைஃப்ப எப்படி கரெக்ட்டா லீட் பண்ணி கொண்டு போறதுங்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை வந்துரும். ஏன்னா, பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து இந்த ஓசிடி இஷ்யூஸ்லாம் நம்ம சொல்றோம்ல, கிளீன் பண்ணிட்டே இருக்கிறது, தொடச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாரி விஷயங்கள். அதே மாரி லைஃப் பார்ட்னருக்கு ஓவரா பண்ணக்கூடியவங்களும் கன்னிராசி பெண்கள் தான். கன்னிராசி பெண்கள திருமணம் செஞ்சுக்கிறவங்க பாக்கியவான்கள் தான். ஏன்னா, அதிகமா அன்பு செலுத்துறதாகட்டும், அதிகமா அவங்களுக்கு பணிவிடை செய்றதாகட்டும், இது எல்லாமே கன்னிராசி பெண்கள் ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாங்க லைஃப் பார்ட்னருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, நீங்க ரொம்ப கிவ்வராவே இருந்துறக்கூடாது. நீங்க ரிசீவராவும் இருக்கணும். அந்த ரிசீவிங் அந்த பக்கம் இருந்து வரல, உங்களோட லைஃப் பார்ட்னர்லேருந்து வரல அப்படின்னாலே, நீங்க டிப்ரஷன்ங்கிற ஸ்டேஜ்க்குள்ள நீங்க போயிடுவீங்க. அப்போ எல்லாமே சமநிலையில இருந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. கன்னி ராசிலாம் வந்து திருப்பதி போயிறது. பெருமாள் அங்க இருக்க தாயார வழிபாடு பண்றது. அடிக்கடி திருப்பதி போயிட்டு வாங்க. செழிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உச்சாணியில கொண்டு போய் விடும். பெருமாள் வழிபாடுங்கிறது ரொம்ப உகந்தது கன்னிராசி பெண்களுக்கு. ஏன்னா, பெருமாளுக்கு வந்து செழிப்பா இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். கன்னிராசி பெண்களுக்கும் செழிப்பா இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த ஆடை ஆபரணம் சேர்க்கிறது, இது எல்லாமே வந்து பெருமாளுக்கே உகந்தது. அதனால பெருமாள் ஸ்தலங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க.